வெல்கம் டு மாப்ள. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான கண்டென்ட். ஜெப்டோல 3 வேளை சாப்பிட போறோம், காலைல மதியம் நைட்டு. வாங்க பாக்கலாம். சரி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாக்கலாம்னு பார்த்தா ஒரு உப்புமா 116 ரூபா, என்னடா புத்தலாட்டாது 2 மெதுவடை 110 ரூபா. ஆகவே நான் என்ன இருக்குன்னு அதுல பாக்கணும். இதுக்காகவே நான் ஆர்டர் போடுறேன். அப்புறம் ஆர்டர் போட்டதை வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா பேக்கிங்லாம் பக்காவா இருந்தது. ஃபர்ஸ்ட் உப்புமா திறந்து பார்த்தேன். சரி, கப்பு தான் சின்னதா இருக்குன்னு பார்த்தா உப்புமா அதை விட கம்மியா இருக்கு. டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா வீட்டுல செய்யற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா காசு வேஸ்ட் பண்ணாதீங்க, வேற ஏதாவது போட்டு சாப்பிடுங்க. அடுத்து சாம்பார் வடை ஓகே. 3 குட்டி வடை கொடுத்திருந்தாங்க, நல்லா ஊறி போய் நல்லா இருந்துச்சு. கொடுத்த காசு ஓகே இல்லனாலும் டேஸ்ட் ஓகே. காலைல சாப்பாடு தான் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுச்சு. சரி, மதியமா நல்லா சாப்பாடா சாப்பிடணும்னு சொல்லிட்டு பால் மக்கினியும் கூட கொஞ்சம் ரைஸும் வாங்கியிருக்கேன். விலை பாத்தீங்கன்னா 228 ரூபா அவனுக்கு இருக்கு. பரவாயில்லங்க, மதிய சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு. இந்த பவுலு, இந்த ஸ்பூனு, டிஷ்யூ பேப்பருக்கே பாதி காசு வந்துருது போல. அதான் இவ்வளவு அதிகமா தெரியுது. வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஓகே, சாப்பிட்டு பார்த்து டக்குன்னு சொல்லணும்னா காலைல சாப்பிட்ட உப்புமாவுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஓகே, நைட்டு பார்க்கலாம். நைட்டுக்கு என்ன ஆர்டர் பண்ணனா சென்னா ஜார் கரம்னு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி போல. மசாலா தனியா, கான் மாதிரி ஏதோ இருந்தது, அது தனியா கொடுத்துருந்தாங்க. ரெண்டுத்தையும் கலக்கி சாப்பிடணும் போல. கலக்கி சாப்பிட்டா ஆக மொத்தத்துல எனக்கு எதுவுமே பிடிக்கல.